பகலே கை எடுத்துக்கோ. வாய்க்க போ திருப்போ. அது முந்தை மண்ணு முந்தை. இதில் போகலாமா இதில் போகலாமா இதுலேயும் போகலாம். போகலாம். பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் காட்டுக்கு வந்தாச்சு. வெய்ய காலத்தில் வெண்டை செடி இப்படித்தான் இருக்கும். வெய்ய காலத்துக்கு வளராது, வழுக்காது, காய் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். காப்பும் சரியாக காய்க்காது. உயரமாக வரல பாரு செடி. வெய்ய காலத்துக்கு அப்படியே நிற்கி. காயும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பிடிக்காது. அப்போத்த காலமாட்டம் இப்போ வெய்ய காலத்துக்கு இப்போ காய் பிடிக்காது. காட்டு காயாக தான் பிடிக்கும். பூ பாரு, செடியை பிறக்கலை பாரு. ஒரு 10 காய் இருந்தால் போதும், பொறிச்சு எடுத்துக்கலாம். பஸ் சாமி, நல்ல இளங்காயாக தான் வேணும். ஏன் சாமி ஏகண்ண ஏசாமி வெண்டைக்காய் பூ வேணுமா? வெண்டைக்காய் பூ பறிச்சா காயை பிடிச்சாமி காய்க்கு. பறி கொண்டாதாங்க. பத்து 15 காய் பறிச்சாச்சு. போது வாங்க போகலாம். வா போகலாம். போதும் சாமி, பூ பறிச்சு விட்டா காயை பிடி காய்க்கு. பார்த்துவா முள்ளேறிட்டு போகுது. பாப்பா தடிக்கடா, வெண்டைக்காய் பொறிச்சு வந்தாச்சு. சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கண்ணை போய் தட்டை எடுத்த நடந்தப்போ வெண்டைக்காய் கழுவி வச்சாச்சு. பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். வெண்டைக்காயை அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். கண்ணே அடுப்பத்தையே
வெண்டைக்காயா வெண்டைக்காய் அரிஞ்சாச்சு. சட்டி அடுப்பா வைக்கணும். சரி. சட்டி நல்ல சூடு இருக்கு. குண்டு மிளகாய் 6. ஒரு பூணு மிளகு. சரி சரி. ஒரு 3 துண்டு பட்டை. ரவங்க 2. கொத்தமல்லி 1/2 பூணு. கருப்பிலாந்தால 2 கொத்து. சோம்பு 1 பூணு. கொஞ்சோண்டு உப்பு போடலாம். நல்லா பொரியணும். சீரகம் 1 பூணு. நல்லா பொன்னரமாக வறுபடணும். கசகசா ஒரு 1/2 பூணு. தோ காப்பூடு பெருங்காயத்தூள். எடு கொட்டு மேலே. வறுத்து எடுத்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். வெண்டைக்காயை நல்லா வணக்கி எடுத்துக்கணும். வெண்டைக்காயை மண் சட்டியில் வணக்கினா இந்த வளவளப்பெல்லாம் மண் சட்டி இழுத்துக்கும். கொஞ்சம் வேலைக்கு போயிட்டாரு. கஞ்சி நேரம் கொடுத்ததுன்னு போட்டினாரு. வெண்டைக்காயை கலர் மாறாத வணக்கணும். பிரியா இதை பொடி பண்ணிட்டியா? சரியாயா. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இந்த அளவுக்கு கலர் மாறாத வணக்கணும். வளவளப்பும் போயிடணும், கலரும் மாறக்கூடாது. ஆற்றுலேருந்து இடம் போயிடணும். அவசரமா சரி சட்டி அடுப்புமா வைக்கலாம். நல்லா எவ்வளோ அடியானே. கடலை கொட்டை 1/2 கப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைக்கொட்டை வெடிக்கிட்டுக்கணும். உப்பு போடா சாமீன் மாலே. ஆச்சு வர மாட்டேங்குது. நல்லா வெடிக்குது. நல்லா கடலைக்கொட்டை மணக்குது. எடுத்துக்கலாம். மிளகு பொடி நல்லா பொடி ஆகி போச்சு. கடலைக்கொட்டை கொட்டி பொடி பண்ணிக்கலாம். கடலைக்கொட்டை பருன்னு ஆகிடுச்சு. உளிச்சி வச்ச பூண்டு 10 பல். பொடியிலேயே கொட்டி ஒரு இடி இடிச்சுக்கலாம். 3 மூணு எண்ணெய். அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு. வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை. பொடி பண்ணிட்டு சரி வை. நல்ல பொடி பேர் நல்ல மணமாக இருக்குது. நல்ல வெங்காயம் சேவக்குது. அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 2. போதுமான உப்பு. பத்தலினா தூள் போட்டுக்கலாம்.
மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, தக்காளி பழம் நல்லா செவக்க வணங்க வேணும். இதுக்கு மேலே இடித்து வச்ச பொடியை போட்டுக்கலாம். வணக்கி வச்ச வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் கொட்டி நல்லா வணக்கி விட்டுக்கணும். 1 கப்பு தண்ணி. நீங்கள் முத்துன வெண்டைக்காயாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா வேக வேணும். சாந்து வெண்டைக்காய் நல்லா வேகணும். தண்ணி சுண்டுன்னா சரியாக இருக்கும். நல்லா தண்ணி சுண்டிக்கிடுச்சு, காயும் வெந்துக்கிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வெண்டைக்காயும் வணங்கிடுச்சு, நல்லா வெந்து போச்சு வெண்டைக்காய். எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இந்த மேலே இறக்கலாம். நல்லா மணக்குது. இந்த மேலே இறக்கலாம். சேர்த்தா பாப்பா சோத்தெடுத்து கொட்டு கொட்டாயா கொட்டு. போமையா வேலை பாதிட்டு போட்டுக்கலாம். சோத்தை கொட்டி நல்லா இந்த அளவு கிளறி நல்லா ஏமா நல்லா கலந்துக்கணும். மனம் பாரு, என்ன மனம் மணக்குதுன்னு பாரு. நல்லா இந்த அளவு கிளறி கொஞ்ச நேரம் இப்படி அமைச்சி வைக்கணும். கொஞ்ச நேரம் இருக்குது. வெண்டைக்காய் சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சொல்லு. வெண்டைக்காய் சமையல். பரவாயில்ல. வெண்டைக்காய் சமையல். வெண்டைக்காய் சாப்பாடு பார்க்கும்போதே சாப்பிடலாம்னு தோணுது. எங்கள் அம்மாங்க சரி சாப்பிடுங்க. ஆமாம், நீ சாப்பிடு சாப்பிடு. நல்லா ருசியாத்தாகுது. வெண்டைக்காய் சோறு சூப்பராக இருக்குதாயா? நல்லா டேஸ்டாக இருக்குதாயா? நல்லா டேஸ்டாக இருக்குதா? நல்லா டேஸ்டாக நல்லா கம்ம கம்மன்னு மணக்குது. சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாமி. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குதாப்பா. அது சும்மா கம 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 கமன்னு மணக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. வெண்டைக்காய் சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. மத்தியான நேரத்துக்கு இந்த மாதிரி கிளறி சாப்பாடு போட்டு கொடுங்க. பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும். வெண்டைக்காய் சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்கும். நம்ம நல்லது, மூளை வளர்ச்சி வரும். வெண்டைக்காயை அதிகமாக சேர்த்துக்கணும். வெண்டைக்காயை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இதை அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க.